என் அன்பு குழந்தையே, மனதளவில் மிகவும் உடைந்து போய் இருக்கின்றாய். சற்று பொறுமையாக இரு. எல்லாம் முடிந்து விட்டதென்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே. மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உனக்கு புலப்படும். எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது. நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும். வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள். நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும் தானே சந்தித்து வருகின்றேன் என்று புலம்புவதை நிறுத்திக்கொள் குழந்தையே. சற்று நிதானமாக யோசித்துப் பார். இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்துள்ளாயோ அல்லது வெற்றிகளையே பெற்றிருக்கிறோமோ என்று உன்னை நீயே கேட்டுப்பார். குழந்தையே, விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கு இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகின்றாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் குழந்தையே. அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை நீ கண்டுபிடிப்பாய். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. நீ இழந்ததை விட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமென்றால் உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து போராடு. தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்று உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைவதற்கு நிச்சயமாக நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை நீ நிச்சயம் அடைவாய். கவலைப்படாதே. உன்னோடு நான் இருப்பேன் என் தங்கமே. யாராவது பண உதவி கேட்டோ, பசியின் காரணமாக உணவு கேட்டோ, அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்கும் இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம். அப்படி யாராவது உதவி கேட்டு உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு நீ உதவு, அல்லது மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு. கண்டபடி பேசி அவர்களின் இதயத்தை காயத்தை உண்டாக்காதே. குழந்தையே, உலகத்தின் குறைகள் எல்லாம் கண்டுபிடிக்க தெரிந்த சிலருக்கு தன்னுடைய குறைகளை மட்டும் கண்டுபிடிக்க தெரியாததற்கு பெயர்தான் சுயநலம். அடிபட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எச்சரிக்கையாக இரு. ஏனென்றால் அவன் உன்னை மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. வலிகள் நிறைந்த வாழ்க்கை தான் நமக்கு விதிக்கப்பட்டது. ஆழ்ந்துதான் ஆக வேண்டும். குழந்தையே, உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு உண்மையாக இரு. நம்பிக்கை வைக்காதவரை விட்டு சற்று தூரமாகவே இரு. மனதளவில் உடைந்து போனவர்களின் உதடுகள் தான் அதிகமாக புன்னகை செய்யும். நீ ஒருவருக்கு தேவை என்றால் சித்தனாக போற்றுவார்கள். தேவை முடிந்த பின் பித்தன் என்று தூற்றுவார்கள். நிலையில்லாத மனிதனை தேடுவதை விட அன்பான உன்னுடைய தந்தையாகிய நான் உனக்கு என்றுமே துணை நிற்பேன். பிறர் மனம் வலிப்பது உனக்கு தெரியாமல் போகலாம். அந்த வலி உனக்கு ஏற்படும் வரை சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை. அருகில் போனால் அவை பெரிதாக தோன்றும், கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும். அதுதான் வாழ்க்கை. கலங்காதே குழந்தையே. உன்னோடு நான் இருந்து உனக்கான பாதையை நான் வழிநடத்துவேன். கடந்த காலம் ஒரு அனுபவம், எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம். நீ எடுக்கும் முயற்சிகள் தோற்று போனால் தளர்ந்து விடாதே. கொஞ்சம் வருந்தி விட்டு மீண்டும் நம்பிக்கையுடன் கடந்து வா. விதை கூட இங்கு விழுந்துதான் முளைக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு போராடு. உன்னுடனே நான் இருக்கின்றேன். எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை. இனிமேதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று மனதை தைரியப்படுத்தி எழுந்து வா குழந்தையே. கலங்காதே. நல்லது நடக்கும். நான் நடத்தி தருகின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து தைரியத்தோடு செயல்படு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எதுவும் எதர்ச்சையாக நடந்து விடுவதில்லை. எதுவும் திட்டமிடாமல் விபத்தாகவும் நடந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு. வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம். இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையிலும் நடப்பவைதான். ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள், இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்புவார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு, அர்த்தங்கள் உண்டு என்றால், என் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் உண்டா? அத்தனை பாவங்களை நான் செய்து விட்டேனா? அத்தனை கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று மீண்டும் கேட்பாய். எனக்கு தெரியும். சரி, ஒன்றை கூறு. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள், உனக்கு நன்மை தருபவை, தீமை தருபவை என்று எதை கொண்டு பிரித்து வைக்கின்றாய்? உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடக்கின்றன, அவ்வளவுதான். அவை நல்லவையா கெட்டவையா என்று உன்னால் எதுவும் முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் அது தற்போது கெட்டவையாக தோன்றலாம், ஆனால் பிறகு உன் வருங்காலத்தில் அதுவே ஒரு நல்லவைக்கான வித்தாக அமையும். ஒரு குழந்தை தன் தாயிடம் அழகான கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த கத்தி ஆபத்தானது என்று. அதனால் தாய் கத்தியை தருவதற்கு மறுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை விடுவதாக இல்லை, அடம்பிடித்து செல்கின்றது. அது ஆபத்தானது என்று எடுத்து கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை. இப்போது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கிறாள், செல்லுபடியாகவில்லை. எனவே சரி, நான் உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறாள். இதனால் அந்த குழந்தை சமாதானமாகும் அல்லது காலப்போக்கில் மறந்துவிடும். இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு. அப்போதைக்கு அந்த தாய் இதை வைத்தே சமாதானப்படுத்துகிறாள். அப்படியும் அந்த குழந்தை கேட்கவில்லை என்றால் அந்த தாய் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தான் பெற்ற பிள்ளை தன் கண்முன்னே கண்ணீர் வடிக்கின்றது அல்லது அடம் பிடிக்கின்றது. அதனால் அந்த தாய் கத்திக்கு பதிலாக பாதுகாப்பான வேறு ஏதாவது விளையாட்டு பொருளை கொடுப்பாள். அந்த குழந்தை மனதை மாற்ற முயல்வாள். அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான முடிவுதான். தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த குழந்தைக்கு தோன்றும். எனவே இந்த நிகழ்வு தனக்கு துக்கமான ஒரு நிகழ்வாக அந்த குழந்தை கருதும். ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா? ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றாள். இதை 1000 முறை 1000 வழிகளில் அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. அதற்கான மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை. சிறிது காலம் சென்ற பின் அந்த குழந்தை அதனை புரிந்து கொள்ளும். ஆனால் அதற்காக அந்த குழந்தை அந்த தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ கேட்பதில்லை. இதுவே வாழ்க்கை. ஆகையால் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள பழகு. எல்லாம் நன்மைக்கே. நம்பிக்கையோடு இரு. நல்ல